Hi, this is Soumya and நம்ம இப்ப aptitudeல பார்க்க போறது class by using LCM, that is least common multiple. அதை பயன்படுத்தி நம்ம class problem என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம் போலாமா? So first வந்து என்ன இருக்கு அப்படினு பார்க்கலாம். So first வந்து the traffic lights at three different road crossings change after every 48 seconds, 72 seconds and 108 seconds respectively. If they all change simultaneously at 8 hours, 20 minutes and 00 seconds, then at what time will they again change simultaneously? Okay, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா செகண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா least common multiple நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ கண்டுபிடிச்சிட்டு சோ அதுல வரக்கூடிய வேல்யூவை நாம என்ன பண்ண போறோம் அப்படினா நாம அத மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு அத சோ வந்திருக்கு சோ கொடுத்திருக்காங்கல என்ன கொடுத்திருக்காங்க 8 hours 20 minutesக்கு என்ன ஆகும்னா டைம் வந்து சேஞ்ச் ஆகும். சோ அப்புறம் அடுத்து ஃபர்தரா அது எப்ப சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அதோட நாம என்ன பண்ணனும் சோ கண்டுபிடிக்கக்கூடிய மினிட்ஸை ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு எத்தனை மணிக்கு நமக்கு திரும்ப எல்லாமே ஒரே நேரத்துக்கு வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ திரும்ப அந்த 3 டிஃபரண்ட் ரோட்ஸ்னா ஒரே நேரத்துல எப்படி கிராஸ் ஆகும் அப்படிங்கற டைம்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சோ சொல்யூஷன் திரும்ப டிராஃபிக் லைட்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல எப்போ blink ஆகும் சோ அத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ என்ன கொடுத்திருக்காங்க 48 seconds, 72 seconds and 108 seconds கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு LCM வந்து என்ன பண்ண போறோம் எடுக்க போறோம். சோ 48 seconds நாம prime factor க்கு கன்வர்ட் பண்ணனும் அப்படினா 48 seconds அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணுவோம் சோ 8 6 are 48. அப்ப 8 அப்படிங்கிறது 2 cube. சோ 6 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 into 3 ஆ கன்வர்ட் ஆகும். அப்போ 2 power 4 into 3. otherwise 16 3s are 48. okay, so 2 power 4 into 3. then அடுத்து என்ன இருக்கு 72 seconds இருக்கு. 72 அப்படிங்கிறது 8 9s are 72. அப்போ 2 power 3 and 3 square. okay, 2 cube into 3 square. அடுத்து என்ன இருக்கு 108 seconds அப்படிங்கறத நாம எப்படி கன்வர்ட் பண்ணுவோம் prime factor அப்படினா 21 into 7s 21 into 3s are 21 3s are 108. அப்போ 21 நாம ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் அப்படினா 3 7s are 21, then 3 squared into 7. அப்போ காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லா prime factors எடுத்து எழுதுவோம். அதுல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுதான் பவர் டேர்ம்ல எது ஹையஸ்ட் இருக்கோ அதோட தான் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராடக்ட் பண்ணுவோம். இப்போ இதுல இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா 2 3 and 7 எல்லாமே இருக்கு. so 2 3 then 7. okay, இப்போ 2 power 4. okay, 3 square, then 2 power 4 என்ன 16 into 9 into 7. so 9 7s are 63. wait 36 3s are 108. okay, so 36 3s, then 2 squared into 3 cube. okay, then 16 into 3 cube. okay, that is 2 cube 2 power 4 into 3 cube, then 16 into 27. so LCM is 432 minutes.
அப்போ 432 மினிட்ஸை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு அதோட நெக்ஸ்ட் லெவல் நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எத்தனை மணிக்கு வந்து ஸோ 3 rows வந்து கிராஸ் ஆகும். ஓகேவா, அதாவது 3 rows இருக்கக்கூடிய டிராஃபிக்லேஸ் எப்போ கிராஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ 432 இப்போ இதை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணும்போது 7 எவ்வளோ 42. அப்போ மீறி 1 12. இப்போ 7 minutes 12 seconds. இப்போ இதை நம்ம இதோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ 8 hours plus 20 plus 7 plus 12 seconds. ஓகே, இப்போ 8 hours 27 minutes 12 seconds. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 6 bells commence tolling together and toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively in 30 minutes. How many times do they toll together? Okay, இப்போ நம்ம இதுக்கு ப்ராப்ளம் போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எத்தனை முறை வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் டோல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன். ஸோ 2, 4, 6, 8, 10, 12 செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்குவோம். ஸோ 2 அப்படிங்கிறது அப்படியே தான், 4ங்கிறது 2 ஸ்கொயர், 6 அப்படிங்கிறது 2 into 3, 8 அப்படிங்கிறது 2 cube, 10 அப்படிங்கிறது 2 into 5, so 12, 2 square into 3. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எழுதுவோம். 2, 3 and 5. ஸோ இதுக்கெல்லாம் ஹையஸ்ட் பவர் வந்து என்ன அப்படி பண்ணீங்கன்னா 2க்கு வந்து கியூப் இருக்கு and 3க்கு 1 தான் இருக்கு. ஓகே, அப்போ 8 3s are 24. So 24 5s are 20. So 120 seconds. ஏன்னா இது எல்லாமே என்ன செகண்ட்ஸ். ஓகே, அப்போ 120 seconds. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா in 30 minutes how many times do they have told together அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா in 30 minutes they with the add 30 by இப்போ 120 seconds நாம மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன வரும் 2 மினிட்ஸா. அப்போ 30 divided by 2 plus 1. Okay, is 15 plus 1, that is 60 minutes. Okay, the next one, 4 different electronic devices make a beep after every 30 minutes, 1 hour, 1.5 hour, 1 hour, 45 minutes respectively. All the devices beeped together at 12 noon. Okay, then they will again beep at question mark. Okay, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா 12 noon கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ வர ஆன்சரோட 12 noon வந்து ஆட் பண்ணோம், நமக்கு டைம் கிடைக்கும். ஓகே, சொல்யூஷன். ஸோ 1 hour வந்து நம்ம மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 60 minutes. அடுத்து 1.5 hour வந்து 60 plus 30, so 90 minutes. நெக்ஸ்ட் வந்து 1 hour 45 minutes. The 1 hour 45 minutes அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 plus 45 is 105 minutes. ஓகே,
இப்போ நம்ம இதை வந்து மினிட்ஸ்க்கு நாம சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ 60 நாம prime factor க்கு கன்வர்ட் பண்ண போறோம். ஓகே, அப்போ 60 நாம prime factor கன்வர்ட் பண்ணும்போது 16 சார் 60. அப்போ 6 அப்படிங்கிறது 2 into 3. So 5 that is 10 அப்படிங்கிறது 2 into 5. அப்போ 2 squared into 3 into 5. 2 squared into 3 into 5. So 90 அப்படிங்கிறது 9 10s are 90. அப்போ 90ங்கிறது 3 square. So 10 வந்து நம்ம 2 into 5 ன்னு நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணுவோம். அடுத்து 105 minutes. 105 minutes அப்படிங்கிறது 21 5s are 105 minutes. That is 3 into 5 square. So 3 into 7 into 5. Yes. So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதுல இருக்கக்கூடிய prime factors common prime factors நம்ம எடுத்துட்டு போறோம். So common prime factors பாத்தீங்கன்னா 2 3 5 7. So இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் LCM அப்படினா எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். அடுத்து highest power value தான் நம்ம எழுத போறோம். So 2 க்கு வந்து highest power value பாத்தீங்கன்னா 2 square. 3 க்கு highest power value 3 square. So 5 and 7 வந்து 1 time தான் இருக்கு. Okay, அப்ப 2 squared and 3 squared அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் 36. 36 5s are 180. 187s are 1260. minutes. இப்போ 1260 minutes நம்ம minutes அதாவது 1 hour வந்து எவ்வளோ 60 minutes. அப்போ 60 minutes நமக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் hours ஆன்சர் கிடைக்கும். So 60 minutes. For 260s are 120. அப்போ மீதி என்ன இருக்கு 60 minutes. அப்போ 60 minutes அப்படிங்கிறது 61s are 60. அப்போ 21 hours. அடுத்து வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the divisors B3 together added 12 noon. அப்போ 12 noon அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்ன 21 hours. அப்போ 21 hours கூட நம்ம 3 hours ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இப்போ நம்ம இந்த 12 noon நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். அப்போ 24 hours அப்படிங்கிறப்போ மிட் நைட் ஆயிடுமா? ஸோ மீதி என்ன இருக்கும் 12 minus 3 is equal to 9. So 9 AM. 21 plus 3 is 24 hours plus 9 hours. அப்போ நமக்கு 9 AM க்கு என்ன பண்ணணும் பீட் பண்ணணும். ஓகே, அந்த 6 bells என்ன பண்ணணும் 9 AM க்கு எல்லா டிவைசஸ் இருக்கக்கூடிய 6 bells ஒரே நேரத்துக்கு பீப் ஆகும். அடுத்த ப்ராப்ளம் A, B, C start at the same direction to run around a circular stadium. A completes a round in 252 seconds and B is in 308 seconds. C is in 198 seconds. All starting at the same point. After what time will they meet again at the starting point? Okay. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் எல்லாமே ஒரே நேரத்தில் என்ன பண்றாங்க ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட டைமும் மாறுது. ஆனா திரும்ப எல்லாரும் ஒரே நேரத்துக்கு வரும்போது எத்தனாவது நிமிஷத்துல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ சொல்யூஷன் 252 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 36 7s are 252. அப்போ 2 squared into 3 squared into 7. The next one is 308 seconds. So 744s are 308 seconds. Appo 44. Appo that is 2 squared into 11. So 2 squared into 7 into 11. அடுத்து என்ன இருக்கு 198 seconds. So 18 11s are 198 seconds. அப்ப 18 நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணோம் அப்படின்னா 2 into 3 squared into 11. 2 into 3 squared into 11. So இதுல இருந்து காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்து எழுதுறோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு 7 and 11 இருக்கு. இப்போ 2 ஓட பவர் வந்து ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம பார்க்க போறோம். 2 இருக்கு இதுலயும் 2. ஸோ இதுல வந்து 1 இருக்கு. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ 2. அடுத்து 3க்கு நம்ம செக் பண்றோம் அப்படின்னா 3 வந்து பாத்தீங்கன்னா 3 இங்க 2 இருக்கு. தென் இதுல 2 இருக்கு. அப்போ ஹையஸ்ட் பவர் வேல்யூ 2. இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா 7 and 11 எல்லாம் 1 டைம் தான் வந்திருக்கு.
அடுத்து 2 square 3 square 2 square into 3 square is 36. So 36 7 is 36 7s are 252. 252 11 is 252 is 2772. இப்போ நம்ம என்ன பண்றோம், இது மினிட்ஸ்ல இருக்கா, இத நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, எத்தனை நிமிஷம்ங்கிறது நம்ம எடுத்து எழுதணும். இது மொத்தமா இருக்கு 2772 மினிட்ஸ். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ 60 மினிட்ஸ்ல. அப்போ நம்ம அதாவது நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 460s are 240. ஓகே, அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும், ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், இதுல வந்து 30 இருக்குமா. ஸோ 30 plus 7 is 37. இப்போ 37 அப்படிங்கிறப்ப 660s are 360. அப்போ மீதி என்ன இருக்கும் 10 இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ 12 seconds. 46. So 46 minutes 12 seconds. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸை வந்து LCM யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வேற டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சைனிங் ஆஃப் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.